நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் ஆகஸ்ட் மாத ராசி பலன் கேட்கறதுக்காக வந்த உங்கள் எல்லாருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னு நான் வணங்குற அந்த சிவபெருமானையும் எல்லா சித்தர் பெருமகன்களையும் வணங்கிக்கிட்டு இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை பிரதோஷத்தில் பிறகுது. சிவபெருமானுக்கு உகந்த தினத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. சூரிய பகவான் சந்திரனோட வீட்டில் இருக்கார். கடகராசிங்கிறது சந்திரனோட வீடு. 17ஆம் தேதிக்கு பிறகு அவர் தன்னோட சொந்த வீடான சிம்ம ராசிக்கு போய் ஆட்சியில் உட்கார போகிறார். அதோட செவ்வாய் ரிஷபராசியில் குரு பகவானோட சேர்ந்துக்கிட்டு குருமங்கல யோகத்தை கொடுக்குறார். அசுர குருவோட வீட்டில் தேவகுரு இருக்கார், கூடவே செவ்வாய் சேர்ந்துருக்காரு. புத்தி காரகன், நம்மளோட சிந்தனைக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இந்த மாத தொடக்கத்தில் பலமிழந்து வக்கரம் அடைஞ்சு கடகராசியில் இருக்கார். 13ஆம் தேதிக்கு மேலே ஒரு வக்கர நிவர்த்தி ஆயிடுறாரு, பலம் அடைஞ்சிடுறாரு. அதே மாதிரி அசுரகுருன்னு சொல்லப்படுற சுக்கிர பகவான் சூரிய பகவானோட வீடான சிம்மத்தில் இருந்துக்கிட்டு 26ஆம் தேதி கன்னிராசிக்கு போய் கேதுவோடு சேர போகிறாரு. குரு பகவான் ரிஷபராசியில் உட்காந்துருக்கார். சனி பகவான் தன்னோட சொந்த வீட்டில் நீதிகாரகன் கும்பராசியில் ஆட்சியாகவும் வக்கரமாகவும் பலமிழந்து போய் இருக்கார். ராகு குருவோட வீட்டில் மீனத்தில் உட்காந்துருக்காரு. கேது புதனோட வீட்டில் கன்னிராசியில் உட்காந்துருக்கார். இதுதான் இந்த நவ கிரகங்களோட அமைப்பு, ராசி மாற்றம் அப்படிங்கிறது. இதை நாம் சரியாக கணிச்சா மட்டும்தான் இந்த மாதத்துக்கு உண்டான பலனை துல்லியமாக சொல்ல முடியும். சரி, உங்களோட ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன பலன் கிடைக்க போகுது? கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக வருட கிரகங்களில் எந்த மாற்றம் அப்படிங்கிறதும் இல்லை. வருட கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு அதிபதி சனி பகவான் ராசிக்குள்ளேயே இருக்கார், வக்கரம் அடைஞ்சு போயிருக்கார். அது ஒரு பின்னடைவு அப்படின்னே நம்ம சொல்லிவிடலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 2வது வீட்டில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்குது. இது பெரிய நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பா அப்படின்னா, குடும்பத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள், கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளை கொடுக்கக்கூடிய இடம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அர்த்தாஷ்டம குருவாக 4வது வீட்டில் போய் உட்காந்துருக்கார். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சுமாரான அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி கேதுவும் பார்த்திங்கன்னா சரியில்லாத ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுல தான் இருக்கார். நம்ம ஏற்கனவே ஜென்ம சனியோட பிடியில் இருக்கோம். அப்போ வருட கிரகங்களில் குருவும் சரி, சனியும் சரி, ராகு கேதுக்களும் சரி சரியில்லாத அமைப்பில் இருக்காங்க. அப்படிங்கும்போது வேறு மாத கிரகங்களால் வரக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது தான் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்த்தாகணும். அந்த வகையில் ஏதாவது மாத கிரகமாவது நல்ல விஷயமாக பார்த்து சொல்லுங்கள் ஜோசியரை. ரொம்ப ஆட்டுது போட்டு மனுஷனை 7.5 சனின்னு எல்லோரும் பயமுறுத்துனாங்க. அது பயமுறுத்தின மாதிரியே தான் நடக்குது. ஒன்றும் போகிற போக்கு சரியில்லையே ஜோசியரை. ஏதாவது உருப்படியாக தேருமா என்ன? இப்படியே கடன்லேயே வாழ்க்கை ஓடி போயிடுமா? கையில் 10 ரூபா தங்கவே மாட்டேங்குது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த காசு பற்ற மாட்டேங்குது. மாத கடைசியில் கடன் தான் வாங்குகிறேன். உடம்புலையும் பார்த்திங்கன்னா பிரச்சனை. வீட்டில் ஒருத்தர் மாற்றி உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி செலவு பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு ஒரு புலம்பலோடு தான் மாதத்துக்குள்ளேயே வரீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு மாத தொடக்கத்திலே பார்த்திங்கன்னா 4வது இடத்துல குரு பகவானும் செவ்வாயும் சேர்ந்து குருமங்கல யோகத்தை கொடுக்குறாங்க. இது சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரப்போகிற அமைப்பு குறிக்குது. எடுத்த உடனே ஒரு நல்லது அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சி போகுது. அதுமாரி சகோதரர்களோட ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ணன் தம்பி நமக்கு 1000 பிரச்சனை வந்தாலும் துணைக்கு இருக்காங்க, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அதுமாரி பிரிஞ்சு போன பங்காளிங்க எல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு. குலதெய்வ கோயிலுக்கு இந்த மாதத்தில் ஒரு நாள் போய்ட்டு வாங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பங்காளிகள் சகிதமாக இல்லை, பங்காளிங்க யாரும் இல்லைன்னா அட்லீஸ்ட் கூட பிறந்த அண்ணன் தம்பி சகோதரியாவது கூப்பிட்டு போங்க. அதுமாரி ஒவ்வொரு குலதெய்வ கோயிலையும் பார்த்திங்கன்னா பிறந்த வீட்டு பொண்ணு தீபம் ஏற்றுறதுக்குன்னு ஒரு அம்மன் இருக்கும். அது காமாட்சி அம்மனோ, மீனாட்சி அம்மனோ, இல்லை பாப்பாத்தி அம்மனோ, ஏதோ ஒரு அம்மன் இருக்கும். வீட்டில் பிறந்த பிள்ளை இருந்ததுன்னா கூட்டிகிட்டு போய் விளக்கேற்றிட்டு ஒரு பொங்கை வச்சு படையல் போட்டுவாங்க. இதுக்கப்புறம் வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதோட வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தலாம். ஏன்னா ஜென்மசனி காலகட்டம் அப்படிங்கிறது 2ஆம் சுற்றாக இருக்கிறவங்க இந்த கண்டிப்பாக ஒரு வீடு மனை கட்டியே ஆகணும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏதோ ஒரு ரூபத்தில் எங்கேயாவது காசு வாங்கியோ, இல்லை ஏதோ ஒரு சொத்தை விற்றோ, இல்லை ஒரு நகை நட்டை அடவு வச்சோ நமக்கான ஒரு குச்சின்னு ஒரு குடிசையாவது சொந்தமாக போட்டே தீரணும். அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிடைக்குது. அப்படிங்கிறதால முயற்சி செய்யலாம், பலன் கிடைச்சிரும். அதுக்கு உண்டானது டக்குன்னு அடுத்தடுத்த கட்டம் அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கும், வேலை நிற்காது. அதுமாரி கடந்த காலகட்டத்தில் ஒரு வீடு கட்டினேன், பாதியில் நின்று போச்சு, லோனு கிடைக்கல, பங்காளி ஒருத்தன் கேஸு போட்டான், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இனத்தில் பாதியில் நின்று போச்சு அப்படின்னா
அது இப்போ மறுபடியும் புதுப்பிச்சு நீங்கள் வேலையை ஆரம்பிக்கலாம். நல்லபடியாக கிரகப்பிரவேசம் பண்ணிவிடலாம். கட்டட வேலை அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக கை வச்சே ஆகணும். அந்த அளவுக்கு நேரம் நல்லா இருக்குது. அதுமாதிரி ஜென்மசனியோட ஆதிக்கம் இருக்கிறதால கொஞ்சம் தொழிலில் பார்த்திங்கன்னா பெருசாக லாபம் அப்படிங்கிறது இருக்காது. இருந்தாலும் குரு பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு 8, 10, 12 இந்த 3 வீட்டில் உழுவுது. அப்போ 8ல் இருக்கிற கேது குரு பார்த்துறாரு அப்படிங்கிறதால கேதுவால் வரக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறது நீங்கிருது. 10ல் குரு பார்வை விழுவுது அப்படிங்கும்போது என்னதான் உங்களுக்கு ஜென்மசனியாக இருந்தாலும் இந்த குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது 10ல் படுது இல்லையா, தொழிலில் கொஞ்சம் வளர்ச்சியை கொடுக்கும். ஏதோ 10 ரூபா சம்பாதிச்ச இடத்துல 10 ரூபா உறுதி, 12க்கு போகாது, 8க்கும் வராது. பரவாயில்ல, ஏதோ தொழில் சுமூத்தாக போயிட்டுருக்கு. மற்றபடி பிரச்சனை செலவு வந்தாலும் வருமானத்துக்கு பஞ்சம் இல்லைடா, போட பார்த்துவோம், என்கிட்ட கை நீட்டி நிற்கணும்னு அவசியம் கிடையாது, கடன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஓடிடும். தொழிலில் ஒரு நிரந்தர வருமானம் கிடைக்கும். அதுமாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சி ஏதோ மாதம் 10 ரூபா நமக்கு இருக்குடா அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதி பணத்தை நம்ம நம்பி விடலாம். அதை நம்பி ஒரு லோனு போடலாம், ஒரு வண்டி வாங்கலாம், டியூ போடலாம். இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுத்துரும் இந்த மாதம். அதுமாதிரி புதன் வக்கரத்தில் இருக்கார். கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் மாத தொடக்கத்தில் வக்கரம் 5க்கும் 8க்கும் அதிபதியான புதன் வக்கரம் அடைகிறார். அப்படிங்கிறதால இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்கு கொஞ்சம் தலை தூக்கும். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதி வந்து வலுவிழந்து போயிருக்காரு. ஆனால் பெருசாக பாதிப்பு இல்லை, வரும் போயிடும். ஏதோ ஒரு பங்காளிங்க உள்ள ஒரு வாக்கியா வரப்பு சண்டை அப்படிங்கிற மாதிரி வரும், அது ஸ்மூத்தாக போயிடும். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு தான் 13ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் பலமடைஞ்சிடுறாரு புதன். அதனால் நீங்கள் பயப்பட போகிறதில்ல, பயப்பட வேண்டியது இல்லை. 5க்கும் 8க்கும் அதிபதியான புதன் 13ஆம் தேதி அன்னைக்கு பலமடைகிறார். அப்படிங்கும்போது பிள்ளைகளோட கல்வி அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுமாதிரி பிள்ளைகளுக்கு வரன் பார்க்குறேன், ரொம்ப நாளாக என் பிள்ளைக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன், அமைய மாட்டேங்குது, ரொம்ப நாளாக என் பொண்ணுக்கு ஒரு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கேன், வர்ற மாப்பிள்ளை எல்லாம் தட்டிக்கிட்டு போகுது. இப்படி பிள்ளைகளால் கஷ்டப்பட்டவங்க, பிள்ளைகளை நினச்சி ஏங்கினவங்க எல்லாத்துக்கும் இந்த 13ஆம் தேதிக்கு மேலே நல்ல வரன் அமையும். அதுமாரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் நல்லாவே இருக்குது. அப்படிங்கிறதால அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வரன் பார்க்குறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்ல மாதமாகவே இருக்குது. உட்காந்து அப்படியே கணவன் மனைவிக்குள்ளே ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் அப்படின்னு பேசினாலே 4 வாரம் அடுத்த நாளே நம்மளை தேடி வரும், 4 ஜாதகம் வரும். அது நல்ல ஜாதகமாக வந்து உங்களுக்கு அமையுங்கிறதால ஒரு கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த கதை அப்படிங்கிறது தான் இந்த மாதத்தில் நல்லாயிருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. இதுமாரி சுக்கிர பகவான் சிம்ம ராசியில் இருக்கார். 4க்கும் 9க்கும் அதிபதியான சுக்கிரன் 7ல் இருக்கார். அப்படிங்கும்போது தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கணிசமான லாபம் கையில் இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கூட்டாளிகளால் 10 ரூபா வருமானம் இருக்குது. நம்ம 10 நாள் உடம்பு சரியில்லைன்னு படுத்திருந்தா கூட கூட்டாளிங்க வந்து சரி விட உடம்பு சரியில்லை, அவங்க வேலை போய் ரெஸ்ட் எடுக்கட்டும்ட்டு நம்ம வேலையை அவங்க சேர்த்து போட்டு பார்ப்பாங்க. அதுமாரி வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கூட வேலை செய்கிற சக ஊழியர்களோட ஆதரவு இருக்கும். மேல்மட்ட அதிகாரிகளோட ஆதரவு அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும். எல்லா வேலையும் கொண்டாந்து நம்மள்ட்டே திரிப்பாங்க, வேணும்னே நம்மளை போட்டு டார்ச்சல் பண்ணுவாங்க. ஆனால் கூட வேலை செய்கிறவங்க பரவாயில்ல அப்படின்னு நம்ம வேலையை கொஞ்சம் வாங்கி செய்வாங்க. நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நமக்கு ஒரு நைட் ஷிஃப்ட்டு போட்டோம் அப்படின்னா கூட நீ பார்த்துக்கப்பா, நான் காலையில் வந்து பார்க்குறேன், உடம்பு முடியல அப்படின்னா உங்களுக்குள்ளே அப்படி பேசி ஒரு ஸ்மூத்தாக அப்படியே அலுவலக சூழலுங்கிறது போயிடும். அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. அதுமாதிரி உங்ககிட்ட சொந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தால் வேலை பார்க்குறவங்க நல்லா வேலை பார்ப்பாங்க. ஓபி அடிக்கிறது, 10 ரூபா பாக்கெட்டில் எடுத்து வச்சுக்கிறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க. நல்ல உத்தியோகம், உங்களோட தொழில் அப்படிங்கிறதும் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறது தான். விவசாயம் வேண்டாம். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து ராசிக்கு 4வது வீட்டில் இருக்கார். அப்படிங்கிறதால புது முயற்சிகள் எடுக்க வேண்டாம். என்ன செய்கிறீங்களோ அதை அப்படியே செய்யணும். அதே மாதிரி உங்களோட ராசியில் 4ல் சுகஸ்தானத்தில் செவ்வாய் இருக்காருங்கிறதால கொஞ்சம் ராத்திரி நேரத்தில் வயலில் போய் வேலை செய்கிறதெல்லாம் தவிர்த்துடணும். ஒரு பூச்சி போட்டு கடிக்க வாய்ப்பு இருக்குங்கிறதால இரவு நேர வயல் பணிகள் வேண்டாம். அதுமாரி வெளியில் எங்கேயாவது பயணம் போனாலும் காடுகிற கம்மா பக்கம் போகிறப்ப இந்த இருட்டான இடத்துல எங்கேயும் இறங்கக்கூடாது, போகக்கூடாது, கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை. அதுமாரி தினம் குளித்து முழுவிட்டு விநாயகப் பெருமானை வணங்குங்க. சனிக்கிழமையில் அனுமன் வழிபாடு அவசியம். ஏன்னா ஆரோக்கியத்தில் ஜென்மசனி கை வைக்குங்கிறப்ப அனுமன் வழிபாடு தான் உங்களை காப்பாற்றிக்கிட்டு நிற்கும். அதுமாரி செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றணும். மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போடுங்க. எள் சாதத்தை நெய்வேத்தியமாக படைச்சி அண்டங்காக்கைக்கு அன்னம் விட்டுட்டு ஏலப்பாளைகளுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானம் அப்படிங்கிறத செய்யுங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் நல்லாயிருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.